ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் நம்ம டெலிகிராம் சேனலில் கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 150 பாயிண்ட் வந்து கேப் டவுனாக இண்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு மெசேஜ் போட்டிருந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு 110 பாயிண்ட் 110 பாயிண்ட் வந்து கேப் டவுனாக ஓப்பன் ஆனாங்க. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 5 மினிட்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வந்து ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் கொடுத்தாங்க. இந்த புல்லிஷ் கேண்டில் வந்து இந்த ஏரியா வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா 23,270 சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னாக்கா வந்து எஸ்டர்டே வந்து கேண்டில் இங்கே வந்த இடம். ஸோ இந்த இடம் வந்து நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே 23,270 வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். இது கீழே வந்துன்னா மார்க்கெட் வந்து ரிவர்சல் வரும்ன்றதை இண்டிகேட் பண்ணியிருந்தோம். ஆனால் இங்கேருந்து மார்க்கெட் வந்து செகண்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் நமக்கு ரிவர்சல் கொடுத்தாங்க. அதுவும் இந்த 935 கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான டவுன் சைடு ரிவர்சல் கொடுத்துட்டு கேண்டில் கன்ஃபர்மேஷன் எல்லாமே அப்சைட் மூவ் ஆனாங்க. ஸோ அப்சைட் மூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம அகைன் வந்து நம்ம குரூப்பில் என்ன சொல்லியிருந்தோம்னா, ஸோ இந்த ஏரியாவில் இருக்கும்பொழுது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னாக்கா, மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இந்த ஏரியாவை டச் பண்ணிட்டு தான் 360 டச் பண்ணிட்டு தான் அகைன் மேலே போவாங்க அப்படின்றத இன்டிமேட் பண்ணியிருந்தோம் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி வந்து மார்க்கெட் இங்கேருந்து டச் பண்ணிவிட்டு அகைன் வந்து 460 வந்து டச் பண்ணாங்க. 460ங்கிறது வந்து எஸ்டர்டேயோடைய ஹை. ஓகேங்களா? அகைன் இதை டச் பண்ணிவிட்டு இங்கேயும் அகைன் நமக்கு ஒரு ரிவர்சல் கொடுத்தாங்க. இந்த ரிவர்சல்லையும் நம்ம வந்து இதை கிராஸ் பண்ணுவாங்களா இல்லை ஃபேக் பிரேக் அவுட்டாக இருக்குமான்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணோம். அகைன் வந்து ரீடெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கேருந்து நமக்கு ஒரு டவுன் சைடில் ஒரு நல்ல மொமெண்டம் நம்ம கேப்சர் பண்ண முடிஞ்சது. இது வரைக்கும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஃப்ரைடே, நாளைக்கு எம்பிசி மீட்டிங் இருக்குது. மானிட்டரி பாலிசி கமிட்டி, ரிசர்வ் பேங்க்கோட மீட்டிங்கு. ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு என்ன லெவல்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நமக்கு இன்றைக்கி ஐ வந்து 23,460. இந்த 460 அபவ் க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா நமக்கு இந்த ஏரியா வரைக்கும் வருவாங்க. இந்த ஏரியாவை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 550 நமக்கு க்ளோஸ் வச்சு அபவ் வந்தாங்கன்னா 620. ஸோ இந்த ஏரியா நமக்கு 2 ஏரியாவுமே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 23,150 நம்ம ஏற்கனவே வந்த எஸ்டர்டே வந்த லோ. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஆனால் அதுக்கு கீழே வர்றதுக்கெலாம் சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த ஏரியா வேணால் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அடிஷ்னலாக. ஸோ இது இன்றைக்கி போட்டதை ரிமூவ் பண்ணிக்கலாம். 23,250 இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு இமிடியட் சப்போர்ட்டு. ஸோ சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மாதிரியே சேம் பேட்டர்னில் தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி டே லோ வந்து 73,800 இந்த லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டே ஐ வந்து 74,520 516 இந்த ரேஞ்சை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அப்சைட் நமக்கு மூவ் ஆனாக்கா 74,840 850 வரைக்கும் போகும். ஸோ அதையும் தாண்டி நமக்கு க்ளோஸ் வச்சு அப்சைட் மூவ் ஆனாங்கனாக்கா 75,360 வரைக்கும் நமக்கு போவாங்க. இந்த 4 லெவலும் சென்செக்ஸில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே ஐயை மார்க் பண்ணிக்குவோம் 54,460. ஸோ டே லோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே இருக்குது நமக்கு 53,830. ஸோ இந்த லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இதை கீழே வந்து நமக்கு க்ளோஸ் வச்சு டவுன் சைடு வந்தாங்கன்னா 53,000 வரைக்கும் வருவாங்க. அப்சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே மார்க் பண்ண லெவல்ஸு 54,680. ஸோ அதையும் தாண்டி மேலே போச்சுன்னா 55,150. இதுக்கு என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.